أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அதாவது இந்த முகத்துடைய பகுதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் இது சுருமா இடுறது. சுருமா இடுவதை பொறுத்த வரைக்கும் சுருமா கூடும் அப்படி என்பதில் அறிஞர்கள் என்ன செய்யலை, யாரும் கருத்து முரண்பாடு படலை. எல்லா 4 மதுஹபினர் அதில் உடன்பாடாக தான் இருக்கிறாங்க. இதில் ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். என்னடா சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி 1218 இலக்கம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து யமன்லேருந்து தங்களோட ஒட்டகங்கள்லாம் எடுத்துக்கின இந்த ஹஜ்ஜுக்காக வார சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு போனால் அந்த உம்ராவை முடிச்சு போட்டு ஹராமை கலைஞ்சிருந்தாங்க. யார் ஹராம் நியத்திலேருந்து விடுபட்டிருந்தாங்க? யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அதில் வருது எப்படின்னு சொன்னால் வலபிசத் தியாபன் சபீகன், நல்ல நிறம் பூசப்பட்ட ட்ரெஸ் உடுத்திருந்தாங்க. வக்தஹலத்னா சுருமா போட்டிருந்தார்கள். யார்? ஃபாத்திமா தான் என்ன செய்கிறாங்க? சுருமா இட்டிருந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ இந்த சுருமா இட்டிருந்தார்கள்ன்றது சுருமா இட்டுற வளமை அவங்களுக்கு என்ன செஞ்சுக்குது, இருந்திருக்குது அப்படி என்று புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்குது. இப்படி சுருமா, அதாவது அல் குஹுல்னு சொல்லுவாங்க, இக்திஹால், இது சம்பந்தமாகவே நிறைய தைஃபான ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. சுருமா சுன்னத்துண்டு, சுருமா அடிக்கிற நாளை சொல்லி, சுருமாவுடைய சிறப்புகளை சொல்லி நிறைய, எல்லாமே பலகீனமான ஹதீஸ்கள். சுருமா அனுமதி, சுன்னத்தில் சுருமா வந்து அனுமதி மட்டும்தானே தவிர சுன்னத்து கிடையாது. பெண்களோ அதாவது சுருமா அடித்து கொள்றதுல மார்க்கத்தில் பிழை இல்லை. ஆண்களும் பெண்களுக்கு ஒப்பாகாத அளவில் சுருமா அடித்து கொள்றதுல என்னது தப்பில்லை. சில ஆண்கள் சுருமா அடிப்பாங்க, சரியாக ஒரு பெண்களுடைய கண் போன்ற தோற்றத்தை ஏற்படுற அளவுக்கு கருமையாக என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அந்த மாதிரி லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அப்போ கூட சாதாரணமாக என்ன செய்யலாம், சுருமா அடித்துக் கொள்வதில் மார்க்கத்தில் என்ன செய்யலை, தடை வரவில்லை. அப்போ பெண்ணும் என்ன செய்யலாம், சுருமா பூசிக்கொள்ளலாம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த பெண்களுடைய இது அலங்காரங்களில் முகத்துக்கு வைக்கப்படக்கூடிய மேக்கப், மிக்கியாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகத்துக்குரிய மேக்கப் வந்து இது ஒரு தனி என்ன ஒரு துறை, விளங்கிட்டா. சில அழகுன்னு இந்த சமுதாயத்தில் கருதப்படக்கூடிய எத்தனையோ விஷயம் வந்து எம்பம் பண்ணுற லெவல். நான் சொன்னேன், அதாவது ஒரு ஜனாசாவை எம்பம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி திருப்பி வச்சா அப்படி முகம் இப்படி ஆயிரும். அந்த லெவலுக்கான வேலையெல்லாம் என்ன செய்கிறாங்க. ஒரு அழகான நிறத்தில் உள்ள அழகான அல்லாஹ் தஆலா இயற்கையாக கொடுத்துருக்க தோற்றத்தை சாதாரணமான பவுடர்களோடு முடிக்காமல் கொண்டு ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் போட்டு எல்லாம் செஞ்சு முழுசாக அட்டச்சு பார்த்தா மணப்பெண் யார், இதுதானா மணப்பெண் அப்படிங்கிற லெவலில், ஏற்கனவே பொன் பார்க்கணும் டைமில் இருந்த பெண் இவதானா அப்படிங்கிற டவுட் வர அளவுள்ள ஃபுல் மேக்கப்பாக இருக்குது. இப்போ மேக்கப்புடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுலேயும் சில அறிஞர் மேக்கப்பே கூடாது, ஏன்னா அது வந்து இயற்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு சரியான கருத்து மாதிரி என்ன செய்யலை, தெரியலை. அளவான மேக்கப், அதாவது ஒரு பெண்ணுடைய அது நிலைமையை தலைகீழாக மாற்றாத, அதாவது இவதானே அவன் சொல்லித்தல, அதாவது முழுசாக உதாரணமாக ஒரு அல்லாஹ் தஆலா நிறம் கருப்பு வெள்ளை இந்த நிறமெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நிறம். நம்ம வந்து அதை வந்து யார் யாருக்கு எது பிடிக்குதோ அவங்கவுங்க அதை திருமணம் முடிச்சுக்கிட்டு போகிறாங்க. இதில் வந்து கருப்பை டோட்டலாக வெள்ளையாக மாற்றுற அளவுக்கு மேக்கப் பண்ணி திருப்பி குளிச்செல்லாம் முடிஞ்ச ஒரு பார்த்தா என்ன, இந்த நிறமே இல்லையாப்பா, மணப்பெண்ணை காணாமே அப்படின்ற லெவலுக்கு போகிற அளவுக்கு மேக்கப் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து நமக்கே விளங்குது, நம்ம ஒரு தஹ்ரீர் ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்மளே ஏமாற்றிக்கொள்கிறோம், அவனே ஏமாத்துகிற மாதிரி ஒரு தன்மைக்கு போகிறது. இதெல்லாம் ஃபித்ரத்தை மாற்றுறது என்ற வட்டத்துக்குள்ளே வராட்டியும் கூட, மன் ஹஷனா ஃபலைஸ மின்னா, எங்களுக்கு மோசடி செய்தவர் எம் சமுதாயத்தை என்ன சார்ந்தவர் அல்ல அப்படி என்ற லெவலும். அடுத்து இதனால் என்ன செய்ய போகிறீங்க, தொடரேச்சியாக இதில் தான் ஈடுபட்டுக்கின்றிருக்கேன், தொடரேச்சியாக அதில் ஈடுபட்டுக்கின்றிருக்கேன். நாளைக்கு அது முகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது, பருக்களை மற்ற விதமான முகத்துடைய சருமத்தை எல்லாம் சுருக்குதுன்றத்தில் எந்த விதமான சந்தேகமும் எனது இல்லை. எனவே ஒரு மேக்கப் கூடுமா அப்படின்னு கேட்டால் கூடும் தான். ஒரு அளவிலான ஒரு மேக்கப் என்னது கூடும். சாதாரணமாக அந்த அதுக்கிட்டே சில நிறைய சொற்கள் வச்சுக்கிறாங்க, டேர்ம்ஸ் வாங்கிட்டா. அந்த அமைப்பில் சாதாரணமான ஒரு நிறத்தை கூட்டக்கூடிய அமைப்பில் சாதாரணமான இதில் வைக்கிறது கூடும். இதில் அந்த கண்ணுக்குள்ளே இது வைக்கிறாங்களே ருமூஷ், இந்த ருமூஷ்ன்ற இது லென்ஸ், இந்த லென்ஸ்லாம் கருத்து முரண்பாடு என்ன செய்ய வந்திருக்கிறது. உடலுக்கு பாதிப்பில்லை அப்படின்னு இருந்தால் மனிதன் உடலுக்கு பாதிப்பில்லை, மற்றபடி அதில் வந்து இயற்கையை மாற்றக்கூடிய அமைப்பில் எதுவும் இல்லைன்றதுனால அது வைக்கிறது என்னது மார்க்க ரீதியாக, லென்ஸ் வைக்கிறது மார்க்க ரீதியாக தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது கண்ணுக்கு பாதிப்பாக அமையும், சிக்கலாக அமையும் என்ற ஒரு நிலைமை இருந்தால் அது என்ன
தடை செய்யப்பட்டது. இனி சிலருடைய கண்ணுக்கு ஒத்துக்கொள்ளும், சிலருடைய கண்ணுக்கு என்ன செய்யாது, ஒத்துக்கொள்ளாது. அது அவர்களுடைய உடல் பாதிப்பு என்று வந்து அது ஹராம் என்று என்ன செஞ்சிடும், அது ஆகிவிடும். இப்போ இதில் ஒரு கவர்ச்சி அதை அதிகப்படுத்தும் அப்படின்ற லெவலில் இருந்தால் அஜ்னபிகளுக்கு முன்னால் என்ன அது போகக்கூடாது என்ற சட்டம் என்ன செய்யும் வரும். ஒரு பாதுகாப்புக்கு சில டைமில் மெடிக்கல் ரீதியான ரீசனுக்கு அதை என்ன செய்வாங்க, போடுவாங்க. அது மாதிரி காரணங்களுக்காக போட்டால் அது என்ன, அதாவது பிழையே இல்லை, அதில் வந்து இந்த முரண்பாடு வராது. இந்த முகத்தில் போடக்கூடிய மேக்கப்புகளாக இருக்கலாம், சுருமா அளவுக்கு அதிகமாக அடிக்கக்கூடிய சுருமாவாக இருக்கலாம். அதே போல் மருதாணியுடைய சட்டங்கள் வரும். அந்த மருதாணி கையில் போடக்கூடிய மருதாணியாக இருக்கலாம், இங்கிருந்து இங்கே வரைக்கும் மருதாணி, முடிஞ்சால் இங்கே வரைக்கும் என்னது மருதாணின்னு போடக்கூடிய இந்த மருதாணிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த அழகாக இருந்தாலும் சரி. அதே போல் இந்த உதட்டுக்கு போடக்கூடிய லிப்ஸ்டிக் வழங்கிட்டா, இந்த லிப்ஸ்டிக் கூடுமான்னு கேட்டால் கூடும், அதில் மார்க்கிறதே பிழை இல்லை. இதுவாக இருக்கலாம். இந்த எந்த அலங்காரமாக இருந்தாலும் சரி அஜ்னபிகளுக்கு முன்னால் ஹராம். அஜ்னபிகளுக்கு முன்னால் இந்த மாதிரி செய்வது ஹராம். அப்படின்னா நம்ம மேக்கப் போட்டு வேலை இல்லைன்னா போடாதீங்க, விளங்கிட்டா. இது எல்லாமே யாருக்கு முன்னாலே உங்களை பார்ப்பதற்கு யாருக்கு அனுமதி உண்டோ அவர்களுக்கும் பெண்களுக்கு மத்தியில் மட்டும்தான் இது அனுமதியை தவிர மற்றபடி கூடாது. இதில் இந்த சுருமா கூட அடித்த உடனே என்ன செஞ்சிடும், கண்ணுக்கான ஒரு விதமான என்ன, இப்போ முகம் திறந்து போகலாம் அப்படி என்று சொல்கிறது எந்த முகத்தை திறந்து போகலாம்ன்ற, நீங்கள் அலங்காரம் ஏற்றிக்கொள்ளாத முகம், சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு முகத்தை திறந்து என்ன செய்யலாம், போகலாம். அலங்காரங்களை நீங்கள் ஏற்றி கொண்டிருந்தீங்கன்னா கவர்ச்சியை காட்டுறீங்கன்னு அர்த்தம். அலங்காரங்களை அந்த கவர்ச்சியை காட்டுவது யாருக்கு அனுமதி, கணவனுக்கும் அந்த மகரமான அந்த உறவுகளுக்கு மட்டும்தான் என்னது அனுமதி. அதே போல் தான் கைகளில் வந்து இந்த நெயில் பாலிஷ் பண்ணுவாங்களே, இதாக இருந்தாலும் மார்க்கெட்டில் என்னது அது அனுமதி தான். ஆனால் உது எடுக்கிற டைமில் அதை என்ன செய்யணும், கவனிச்சுக்கணும். அந்த தண்ணீர் என்னது படுமா என்பதை கவனித்து கொள்ள வேண்டும். அப்போ அது பண்ணுறது பிழை இல்லை. ஆனால் இதோட வெளியே என்ன செய்யலாது, போகிறது கூடாது. அதே போல் மருதாணி இடுற டைமில் உள்ளங்கையில் மருதாணி இட்டால் நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து மறைச்சிக்கலாம், சாதாரணமாக மறைஞ்சிருக்கும். இங்கே புறங்கையில் அதாவது மருதாணி இடுவது, இந்த பகுதிக்கெல்லாம் மருதாணி இடுவதுன்றது என்ன செய்யும், அது வந்து தவறாக. சில டைமில் பெண்கள் வந்து இந்த மாதிரியான என்னது இது போட்டு வச்சிருப்பாங்க கை. அப்போ அது சில ஒடுக்கமாக இல்லாமல் இருக்கும். ஒடுக்கமாக இல்லாட்டி இந்த கை என்ன செஞ்சிடும், இங்கெல்லாம் வந்துடும். அப்போ எல்லா பகுதிகளையும் காட்டக்கூடிய அமைப்புக்கு அது என்ன வரும், ஒன்றில் பட்டனை போட்டு அதை என்ன செய்யணும், மூடணும், அல்லது ஏதாவது ரிங் போட்டு என்ன செய்யணும், அதை மூட வேண்டும். அதல்லாமல் இந்த மாதிரி நடந்து கொள்வது என்ன, அது ஒரு பிழையான ஒரு அம்சமாக வரும். அப்போ எனவே வெளிப்படையாக விளங்கக்கூடிய அமைப்பில் எதையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம போடக்கூடாது. உள்ளங்கையில் என்ன செய்யலாம், நம்ம மருதாணி எல்லாத்துலேயும் மருதாணி இடலாம். ஆனால் வெளியே நம்ம போகிறோமா, இங்கெல்லாம் மருதாணி இட்டு வெளியே போகிறோமா, அல்லது அஜ்னபியான ஒரு ஆண் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதா, அப்போ அந்த டைமில் என்ன செய்யணும், அதை நம்ம அதாவது கவர் பண்ணிக்கிறோம், மூடி என்ன செஞ்சிடணும், கவர் பண்ணிக்கிறோம். இல்லையா உள்ளங்கையில் மட்டும் என்ன செய்யணும், நம்ம மருதாணியை இட்டுக்கொள்ள வேண்டும். ஆண்கள் மருதாணி இடுவது கூடாது, மருத்துவத்துக்காக தவிர, ஏதோ மருத்துவ ஒரு இதுக்காக தவிர, அல்லது முடிய என்ன மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக, அதாவது இந்த பழுத்த முடியை மாற்றுவது என்ற விஷயத்துக்காக தவிர, மருத்துவத்துக்காக தவிர அவங்க மருதாணி இடக்கூடாது. அது பெண்களுக்கு ஒப்பானதாக என்ன செஞ்சிடும், அமைஞ்சிடும். பெண்களுக்கு ஒப்பாகக்கூடிய ஆண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்தார்கள், சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதுதான் அதாவது முக அலங்காரங்கள் சம்பந்தமான விஷயத்திலையும் கை சம்பந்தப்பட்ட அலங்காரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு. அப்போ மணப்பெண்ணை அலங்கரிக்கிறோம்டா அவங்கள வந்து ஒரு ஆண்களுக்கு மத்தியிலாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கேன்னு சொன்னால் அவங்க அதுக்கென்று என்ன செய்யணும், அந்த ஹிஜாபையும் அதே போல் முகத்தையும் மூடிக்கொண்டு வரக்கூடிய அந்த திரையும் என்ன செய்யணும், அவர்கள் செஞ்சிடணும். பெண்கள் செக்ஷனுக்குள்ளே வரும் வரைக்கும். ஏன்னா சில டைமில் அந்த கார்லேயே வண்டியில் வந்து அவங்க இறங்குற சந்தர்ப்பம் ஆண்களுடைய அந்த இதுக்குள்ளால் என்ட்ராக வேண்டியிருக்கலாம், ஒரு என்ட்ரன்ஸ் அப்படி இருந்திருக்கலாம். அப்படியாக இருந்தால் அதுக்குரிய ஒழுக்கத்தோடு அவங்க என்ன செய்யணும், அதாவது அபாயா கோட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஓவ கோட்டுன்னு சொல்லுவாங்க, அதையாவது போட்டு மூடி முழுசாக என்ன அதாவது முகத்தையும் கவர் பண்ண லெவலில் என்ன செய்யலாம், கொண்டு வந்து பெண்களுடைய பகுதியில் அதை என்ன செஞ்சிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதை மறைத்து கொண்டு வரக்கூடிய ஒழுக்கங்களை பேண வேண்டும். நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதான் ஒரு பரக்கத்தான திருமணமாக என்ன செய்யும், அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பல்லு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த செய்தியை என்ன அதாவது தஃபல்லுஜ்னு சொல்லுவாங்க. அத்தஃபல்லுஜ் பற்களுக்கு இடையில் வந்து அழகுக்காக இடைவெளி விடல், அழகுக்காக பற்களுக்கிடையில் இடைவெளி விடுவதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் அப்படின்னு மிச்ச தெளிவாக என்ன செய்ய சஹீல் புகாரியில் இந்த செய்தி சஹீல் புகாரில் வந்து 4886 இதில் எல்லாமே வருது. அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தி, இந்த செய்தியை பாருங்கள், பெண்களுக்கு ஒரு பிரயோஜனமாக உள்ள செய்தி. லஅனல்லாஹுல் வாஷிமாத் வல் மூதஷிமாத், பச்சை குத்தக்கூடிய பெண்களையும் பச்சை குத்தி கேட்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹு தஆலா சபிப்பானாக அல்லது சபிக்கிறான். வல் முத்தனம்மிசால் வல் முத்தஃபல்லிஜாத், முத்தனம்மிசாத் அப்படின்ற புருவம் நீக்கக்கூடிய பெண்களையும், வல் முத்தஃபல்லிஜாத் பற்களுக்கிடையில்
இடைவெளி விடக்கூடிய, அதில் பல்லை அழகுபடுத்துவதற்காக அந்த பல்லை என்ன செய்கிற தஃபல்லுஜ். சிலர் வந்து அந்த அந்த இடைவெளி விட்டு சின்ன இடைவெளி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக பற்களுக்கு இடையில் அந்த டிஸ்டன்ஸை என்ன செய்கிறது ஏற்படுத்துறது, அல்லது பல்லை வந்து என்ன செய்கிறது உடைக்கிறது, அதாவது இந்த ஷேப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை. பல்லை ஷேப் பண்ணுறதுனா ஒரு இயல்புக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய பல்லை ஷேப் பண்ணி எடுக்கிறது வேறு. ஒரு மனிதன் பல் இயற்கையாக எப்படி இருக்கும், அதை வந்து சும்மா ஒரு அழகுபடுத்தி ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரணுன்றதுக்காக என்ன அப்படி செய்கிறது. இதே ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரதுக்காக என்ன செய்கிறது. அப்புறம் இடைவெளி விட்டு பார்த்தீங்களா இப்படி செஞ்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் 10 வருஷம் தான் பல்லு விழுந்துடும். அதெல்லாம் பார்க்குறது இல்லை. இந்த மாதிரி லெவலுக்கு அதை கொண்டு வரது. இப்படி செஞ்சால் இது நல்லா புரிஞ்சுக்கணும். ரூட் கனலிங் அது இது அதெல்லாம் இல்லை. இது அழகு ஏன்னா அது தெரியாட்டி நம்ம வளம். இப்போ இந்த ஜாகிலியத்தை தெரியாதவங்க இருப்பாங்களே, ஜாகிலியத்தை தெரியாதவங்க இதெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மக்கள் இருப்பாங்க. அவங்க இயற்கையாக உள்ளவங்க, அவங்கள பார்த்து இவங்க சிரிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமிக்கும். உண்ட ஜாகிலியத்தை அவங்களுக்கு தெரியாமிக்கிறது அவங்களுக்கு நலவு தானே, சரியா? அதில் தெரியாத நல்ல இயற்கையான உள்ள மக்கள் இருப்பாங்க. அவங்க இதை நினைப்பேன் ஒரு பல்லு பிடுங்கிறத தான் இவர் சொல்கிறார் போலேக்கு நினைப்பேன். அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் இருக்கும். அப்போ ஜாகிலியத்தை அப்படியே வளர்ந்து பேத்துட்டு இருக்கிற அந்த அறிமுகத்தோடு உள்ளதுக்கு சொல்கிறேன். இந்த பல்லை அழகுபடுத்துறதுக்கண்டே ஒரு செக்ஷன், அதை நம்ம அரபு நாடுகளில் சொல்லவே தேவையில்லை. அதுக்கண்டே ஒரு செக்ஷன். அங்கெல்லாம் விலை போகாத இதெல்லாம் வந்து இங்கே என்ன செய்யும், அதுக்கு முழுமையான ஒரு பெரிய விலை போகக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம பார்க்கணும் இந்த பல்லை அழகுபடுத்தல் அப்படின்றது. அப்போ இந்த பல்லை அழகுபடுத்துறதுக்காக வேண்டியே டூத் பேஸ்ட் போட்டு பல்லு விளக்காதவன் நினைக்கிறான். வணங்கிட்டா என்ன அது ஆபத்தாயிரும் அப்படி டூத் பேஸ்ட் போடுறதே இல்லை. என்ன பல்லுடைய சப்ஜெக்ட். அதே போல் என்ன அந்த கொப்பளிக்கிறதுலே காலத்தை கழிக்கிற பாட்டியெல்லாம் என்ன செய்து இருக்குது. அதுக்கென்ன ஒரு சிஸ்டமா அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு விளக்கிறத சுன்னத்துன்னு சொன்னாங்க. கொப்பளிக்கிறத பற்றி என்னது உது எடுக்கிற மதம் அதான் வந்து வாய் கொப்பளித்தல. இப்போ நீ டூத் பேஸ்ட் இல்லாமல் ஆனால் அதுக்காக பல் துளக்குதல் என்பது ஒரு பெரிய சுண்ணால உண்டு. அதெல்லாம் இல்லாமாக்கி அழகுபடுத்தலை பாதுகாத்தல், பல்லுடைய வெண்மையை பாதுகாத்தல், ஈரை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சிஸ்டத்துக்கு அதை கொண்டு போய் இந்த அழகுபடுத்தல். இப்போ ரசூலான காலத்தில் இந்த பல்லை வந்து அப்படி இடைவெளி விட்டு அழகுபடுத்தல் என்றது நடந்திருக்குது. ரசூலாங்க சொல்கிறாங்க அவர்களே சபிப்பானாங்க லில் ஹுஸ்னி அல் முகைராத்தி ஹல்கல்லா, அழகுக்காக இந்த மாற்றங்களை செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றங்கள் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்களை சபிப்பானாக. இது வந்து பனு அசத் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு இந்த செய்தி போகுது. அப்துல்லா இப்னு மசூத் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு பேர் உம்மு யாக்கூப். அந்த பெண்மணியோட பேர் உம்மு யாக்கூப். அவங்க வாராங்க வந்து சொல்கிறாங்க இன்னஹு பலகனி அன்க அன்னக லஅன்த கைத் வ கைத், இன்னென்ன நபர்களெல்லாம் நீங்கள் சபித்ததாக இன்னொன்று பெண்களெல்லாம் சபித்ததாக செய்தி வந்துச்சு. ஃபகால வமாலி அல் அன் மன் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வமன் ஹுஃபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தவர்களை நான் சபிக்காமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது, நான் ரசூலாங்க சபித்தவங்கள தான் நான் சபித்தேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா லகத் கரஅத்து மா பைனல் லவ்ஹைன், இந்த 2 அதாவது அட்டைக்கு மத்தியில் உள்ளதை நான் ஓதி இருக்கிறேன். குர்ஆனை நான் ஃபுல்லாக படிச்சுக்கிறேன். அப்படியா முழுமையாக நான் ஒரு பெண் சொல்கிறா இதை முழுசாக நான் படிச்சுக்கிறேன். இந்த படித்ததில் ஃபமா வஜத்து ஃபீமா தகூல், நீங்கள் சொல்கிறது நான் அதில் என்ன செய்யலை காணலையே அப்படின்றாங்க. அவள் எவ்வளோ ஒரு ஃபிக்ஹ் அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கும். காலல இன் குல்தி கரஅத்திஹி லகது வஜத்திஹி, நீங்கள் ஒழுங்காக ஓதி இருந்தீங்க, அதை நீங்கள் ஓதி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை கண்டிருப்பீர்கள். நீங்கள் ஓதி இருந்தீர்கள் என்றால் கண்டிருப்பீர்கள். அமா கரஅத்தி வமா அதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடவுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை தடுத்தாரோ அதை தடுத்து கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் ஓதவில்லையான்னு கேட்குறாங்க. காலத் பலா, நான் அதை ஓதி இருக்கிறேன். கால ஃபஇன்னஹு கத் நஹா அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அப்போ குர்ஆனில் அது இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுத்து நடவுங்கள், தடுத்ததை தடுங்கள் என்று தானே. அப்போ எது தடுத்தார்கள் எது அனுமதித்தார்கள் ஹதீஸில் தானே வரும். அப்போ அது தடுத்தது மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து அல்லாஹ் தடுத்தது மாதிரி தான் விளக்கத்தை என்ன செய்கிறாங்க அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த பெண்மணிக்கு அவங்க சுற்றி ஒரு பதில் சொல்கிறாங்க. அந்த பதிலை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க பதிலை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபித்தோழர்களுடைய இயல்பான அணுகுமுறை. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.